இப்போவே எவனோ ஒரு அயோக்கியம் அந்த நாயை அடிச்சு போட்டான். ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தது. அதோட குட்டியெல்லாம் அம்மா உணவில்லையேம்மான்னு தவிக்கும் பொழுது சிவாலி பார்க்குறார். காட்டுக்குள்ளே அவர் எங்கே போவார்? அவர் என்ன பெரிய கோடீஸ்வரனா? துறவி ஆயிற்று. தான் நாக்கு இந்த சாப்பாட்டை வாந்தி எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக பட்னியாக தவத்தில் இருக்கிறார். எங்கே சிவாலி இருக்கிறானோ அங்கே செல்வம் பெருகும், எங்கே அவன் பெயரை சொல்கிறோமோ அங்கே செல்வம் நிறையும் என்பார். அங்க சிவாலிய போய் பார்த்தா மட்டும் அங்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. யார் என்ன கேட்கிறாங்களோ அது வருது. வேலை இல்லை என்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஆரோக்கியம் வேண்டும் என்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, ஐஸ்வர்யம் வேண்டும் என்பவர்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. அதுதாங்க சிவாலி. வாயில்லா பிராணிகளுக்கு உதவுங்கள். சொல்றது புரியுதுங்களாயா? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்தால்தான் அவரது அருள் உங்களுக்கு வரும், வீட்டில் பொருளும் வரும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைத்து நலனும் நிகழட்டும். ஆமாங்கய்யா, நிகழப்போகுது. அதனால தானே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சாமி சொல்றீங்க? ஏற்கனவே வேலை வாய்ப்பில்லை, இஎம்ஐ பிரச்சனை, எங்கே செல்லுவேன், பணத்தை தேடி எங்கே செல்லுவேன், கவலையோட இருக்கீங்க தானே? தீர்றதுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ இந்த விஷயத்தை. சிவாலி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தாய்லாந்திலும் சீனாவிலும் ஜப்பானிலும் போற்றப்படக்கூடிய ஒருவர். ஆமாங்க ஐயா, நம் இந்தியாவை சேர்ந்த ஒருவர். இந்த சிவாலி பேரை சொன்னாலே பணம் கொட்டும் அப்படின்வாங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா, அனுபவத்தில் உணர்ந்ததை தான் சொல்கிறேன். நீங்கள் புத்தர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஒருவர் கையிலே கொடையுடனும் கையிலே இந்த பக்கம் ஒரு பை மாதிரி வச்சிருப்பார். இவரை புத்தரே சொல்லுவார், எங்கே சிவாலி இருக்கிறானோ அங்கே செல்வம் பெருகும், எங்கே அவன் பேரை சொல்கிறோமோ அங்கே செல்வம் நிறையும் என்பார். இந்த சிவாலிக்கு இவ்வளவு பவர் வந்தது எப்படி? ஒரு விஷயத்தை அவர் எப்படி அச்சீவ் பண்ணார்னு தெரிஞ்சாதான் நாம அதை சாதிக்க முடியும். கரெக்டுங்களா? ஒரு நாட்டிலே அந்த ராணி கர்ப்பமாறாங்க. திடீர்னு பார்க்குறாங்க, தொட்டதெல்லாம் தங்கமாகுது. ஆமாங்க, தொட்டதெல்லாம் தங்கமாகுது. விற்கிற விலையில வாங்கவே முடியல. ஆனால் இது புத்தர் காலத்திலே நடந்த ஒரு சத்தியமான அதிசயம். இந்த நாட்டிலே மக்கள் என்னங்க திடீர்னு எங்கே பார்த்தாலும் சந்தோஷமான செய்தியாகவே இருக்குது, எங்கே விளைச்சல் அமோகமாக இருக்குது, பணம் வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் எப்படியா நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், ராணியின் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த கரு திரு உருவாக வரப்போகும் செய்தி கேட்டதுமே இவ்வளவு நன்மைகள். ஆனால் ராணிக்கு பிரசவத்தில் எத்தனையோ சங்கடங்கள். அது சொல்லுவாங்க 7 வருடம் 7 மாதம் 7 நாள்னு பௌத்தத்தில். என்னடா இது, அந்த மன்னன் மனசே ஒடிஞ்சிட்டானா? இந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இத்தனை நாள் நான் தவம் செய்தேனே, இருந்தும் எனக்கு ஏன் இந்த பிள்ளை தாமதம்? எல்லாருக்கும் இருக்கிறது தானுங்க. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், குல தெய்வம். மன்னன் அப்படியே கவலையில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், புத்தரை போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம ஊருக்கிட்ட வந்திருக்காருங்க. மன்னன் ஓடோடி சென்றான். சென்றதும் சொன்னான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, கவலைப்படாதே, எந்த ஒரு ஆபத்தும் வராது, பெரும் நிலைகளை அடையப் போகிறான் என்றான். பிறந்ததுமே அந்த குழந்தை பேச துவங்கியதான். அது எப்படியா பேசும்னா, புத்தர் நினைச்சா பேசும், சத்தியம் சொல்றேன். அப்போ அந்த குழந்தை வெளியிலே பிறந்ததும் அது ஞானத்தை தேடத் துவங்கியது. இந்த ஞானத்தை தேட துவங்கியை நோக்கி பொருளாக வருது. சிலர்லாம் ஒரு இடத்துக்கு நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக ராசிங்க மக ராசிங்க அப்படி போய் இப்படின்னு கையாட்டுவாங்க. 1 கோடி பேர் சுற்றி நிற்பாங்க. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்குங்க. அந்த ஃபேஸ் அட்ராக்ஷன் வேல்யூன்னு வாங்க இல்லையா, பார்க்குறாங்க. மன்னனுக்கு எதிரியாக இருந்த நாட்டை சேர்ந்தவனே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தருகிறான். எதற்கு? குழந்தைய பார்த்த உடனே இந்த சிவாலியை பார்த்ததும் தரணும்னு தோணுதியா, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொட்டணும்னு தோணுதியான்றாங்க. அதிசயம் மன்னனுக்கு. டேய், நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தடா, நேற்று வரைக்கும் என் மேலே கோர்ட்டு கேஸுன்ட்டு இருந்த, நீ எல்லாம் என்கிட்ட இப்போ அமைதியாக பேசுறீங்கன்னு சில சமயம் வாழ்க்கையில் யோசிச்சிருக்கீங்கல்ல, அது போன்ற ஒரு அற்புதம். இவருடைய பெயரை சொல்பவர்களுக்கும் நல்லதே நடக்கிறது. ஒரு காலகட்டம் சென்றதும் சிவாலி சொல்கிறார், அம்மா நான் துறவியாகணும்மா.
என்னடா மகனே சொல்கிறாய், பெரும் நாட்டிற்கே அதிபதியாக இருக்கிறாய், கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அம்மா எனக்கு இதிலெல்லாம் நிம்மதி இல்லைம்மா, அந்த புத்தரின் பாதத்தில் தானம்மா நிம்மதி என்கிறார். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் அனைத்தையும் விட்டு, உலகத்திலேயே அப்ப இருந்ததிலேயே பணக்கார மன்னன் யாருன்னா சிவாலி தானா, அனைத்தையும் விட்டு செல்கிறார். சென்று மிக 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 எளிமையான வாழ்க்கைங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த காலகட்டத்திலே உலகத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. இப்ப சொல்றோம்ல எல் நின்னோ அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல கொடிய பஞ்சம். எங்கேயும் உணவே இல்லையாம் உலகத்துல. புத்தர் சொல்கிறார், சிவாலியை சென்று பாருங்கள் என்கிறார். அங்க சிவாலிய போய் பார்த்தா மட்டும் அங்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. யார் என்ன கேட்கிறாங்களோ அது வருது. வேலை இல்லை என்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. ஆரோக்கியம் வேண்டும் என்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஐஸ்வர்யம் வேண்டும் என்பவர்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது. அதுதாங்க சிவாலி. இப்பவும் உங்களுக்கு கிடைக்க போதியா? அதனால தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் போன பிறவி தொடர்பு இருக்குதேனா பவானி ஆனந்த் சொல்றான், நீங்க கேட்கறீங்க. அப்போ சிவாலிய சொன்னதும் அப்படியே செல்வம் நிரம்புகிறது. மற்றொரு முறை புத்தர் சொல்கிறார், சிவாலி உன்னோட ஒரு 500 பேர் எடுத்துக்கோ, பயங்கர அடர்ந்த காட்டுக்கு கூட்டிட்டு போனார். நம்பி 500 பேர் செல்கிறார்கள். அங்க உணவுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னையா இந்த பாலைவனத்து வழியாக இழுத்துச் செல்கிறாய் என்று சொல்லும் பொழுது அங்கே உணவுகள் தயாராக கிடைக்கிறது. அதுதாங்க சிவாலியோட பவர். சிவாலி என்று சொல்லி பாருங்கள், வாழ்க்கையிலே ஜெயிக்க துவங்குவீர்கள். உடனே போறாங்க, சாப்பாடுகள் எல்லாம் குவிந்து குவிந்து கிடைக்குது. அப்போ ஒருத்தர் கேட்டார் புத்தர்கிட்ட, ஐயா நாங்களும் தான் எத்தனையோ மந்திரம் சொல்கிறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், 3 வேளை மந்திரம் சொல்கிறேன், 4 வேளை டூத் ப்ரஷ் பண்ணுறேன், எல்லா இதுவும் முத்திரையும் காட்டுறேன், எனக்கெல்லாம் வராது இந்த அற்புத பவர், இந்த சிவாலி கிட்ட மட்டும் எப்படி? உடனே புத்தர் சொன்னார், இந்த சிவாலி போன பிறவியில் செய்த மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? சாதாரண ஒரு துறவியாக இருந்தார். ஆமாங்க, ஒரு வியாபாரியாக இருந்து ஒரு துறவியாகிறார் ஒரு பிறவியில். காட்டில் போயிட்டு இருக்காரு. அப்போதான் யாரோ ஒருத்தர் இவருக்கு கொஞ்சோண்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டை தெரியாமல் அப்படி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு நாய் எவனோ அடிபட்டு படுத்து கிடக்கு. அப்போவே எவனோ ஒரு அயோக்கியம் அந்த நாயை அடிச்சு போட்டான், ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்ததை. அதோட குட்டியெல்லாம் அம்மா உணவில்லையேம்மான்னு தவிக்கும் பொழுது சிவாலி பார்க்கிறார். காட்டுக்குள்ளே அவர் எங்கே போவார்? அவர் என்ன பெரிய கோடீஸ்வரனா? துறவி ஆயிற்று. தான் நாக்கு இந்த சாப்பாட்டை வாந்தி எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக பட்னியாக தவத்தில் இருக்கிறார். ஆண்டவா இயற்கையே, என்னிடம் ஒரு பெரும் பொருளை கொடுத்திருந்தால் இந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் நான் சோறு போட்டிருப்பேனப்பா, எல்லாம் பசியில் இருக்கேப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லையே தரத்துக்கு. அந்த கண்ணீர் கவலை, அந்த இயற்கை பிரபஞ்சம், அந்த கருணையின் சக்தி இவர்கிட்ட பல மடங்கு பெருகிடுது. பல மடங்கு பெருகியதுமே இவர்கிட்ட ஒரு அருளாற்றல். புத்தர் அப்பவே மனசுல சங்கல்பம் பண்ணிடுறார், வருங்காலத்தில் நான் சாக்கியமுனி புத்தனாக வருவேன், அது இவரது கடைசி பிறவியாக இருக்கும். ஆமாங்க, கடைசி பிறவினா முக்தி கிடைச்சா எவ்வளோ பெரிய விஷயம். இவரை யார் உலகத்திலே எந்த காலகட்டத்தில் அழைத்தாலும் சரி, உணவு, பணம், காசு, வசதி எல்லாம் பெருகும்னார். ஒரு 5-6 நாய்க்குட்டிக்கு ஒரே ஒரு முறை சோறு போட்டதுக்கே இவ்வளவு புண்ணியம்னா யோசிச்சு பாருங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன தர்மமும், எங்கேயோ போன பசியில இருக்கே, நான் அதுக்கு ஒரு பாலை வைக்கிறேனே, நான் எங்கே பட்டினியில் தவிக்கிறதே, நான் அதற்கு உதவுகிறேனே, பறவை பறக்கக்கூடிய பறவைக்கு என்னால் ஆனதை செய்கிறேனே. ஆமாங்கய்யா, அதுக்கு நீங்க செய்யல, உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிறீங்க. உங்க வருங்கால சந்ததிக்கு அந்த புண்ணியம் போய் சேரும், உங்களுக்கு சேரும், வாழ்க்கை வசந்தமாக மாறும். சிவாலியின் அருள் என்றென்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அப்போ இந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. உடனே ஐயா சிவாலிக்கு செலவாங்கணுமா, சிவாலி படத்தை வீட்டில் வைக்கணுமா, எதை செய்தால் அவர் விருப்பப்படுவார்? வாயில்லா பிராணிகளுக்கு உதவுங்கள். சொல்றது புரியுதுங்களா ஐயா? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்தால்தான் அவரது அருள் உங்களுக்கு வரும், வீட்டில் பொருளும் வரும். நான் சொல்லுவதை உணர்ந்திருப்பீர்கள். இனி எல்லா பிரச்சனையும் தீரப்போகுதுங்க. நீங்களே அடுத்த நிகழ்ச்சியில் சொல்வீங்க, அண்ணா சத்திய வாக்க சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு, சொந்த வீடு வாங்கிட்டேன், வேலை கிடச்சிருச்சு,
கடன் அடைங்கிடுச்சு, எல்லா பிரச்சனையும் தீரப்போகுதுங்க. இனி உங்களுக்கு பெரும் நன்மை சிவாலியின் அருளால் காத்திருக்கிறது.